சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ தாமரை இவங்க வசமா மாட்டிக்கிட்டனால தமிழ் செல்வி நான் தான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்ட்டு எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நின்று போச்சான்றாங்க. அதுதான் ஒருத்தர் சொல்றத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கணுன்றது. நீங்க பண்ணது நான் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா எவ்வளோ ஆடினீங்க, அதுவும் எவ்வளோ பெரிய கேவலமான காரியம் எல்லாம் பண்ணீங்க. என் புருஷனை நீங்க அபகரிச்சுக்கிட்டும் இந்த மாதிரி பேச்சு பேசுனீங்கல்ல, அப்படி பேசுனீங்கன்றாங்க. ஆனா அந்த கடவுள் எனக்கு சாட்சியா இருக்கிறாரு பாத்தீங்க இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே திமிராக பேசிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி. என்னடி ரொம்ப நக்கலான்றாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சுன்னு பார்க்குறியா? கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலுமே சேது மாமாவை அடைஞ்சே தருவேன். அது உன் வாழ்க்கையில் என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம்ன்றாங்க. கண்டிப்பாக சேது கிடைக்க மாட்டார், அவர் என்னுடைய புருஷன்றாங்க. அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறியே, ஃபஸ்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்றாங்க. உங்கள் பால் ஃபஸ்ட்டு உன்னோட லைஃப்பை நீ வேறு மாதிரி யோசி, அதை விட்டுட்டு சும்மா அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தாமரையை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் செல்வி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க பேசுற விஷயங்கள்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம தாமரைக்கு. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது, தாமரை அடுத்து என்ன சூழ்ச்சி செய்ய போறாங்க, அதுல தமிழ் செல்வி மாட்டுவாங்களா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.